தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதால் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. மாமா, என்னடா அபி? நம்ம இப்போ எங்க போறோம்? நம்ம வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போறோமா? ஆமாடா அபி, வீட்டுக்கு தான் போறோம். அண்ணா, என்ன விஸ்வா, என்னண்ணா இவங்க 2 பேரும் இவ்ளோ சைலண்டா வராங்க? ஏதாச்சும் பேசிட்டே வந்தா தானே நல்லா இருக்கும். அந்த பொண்ணு ஏற்கனவே ஃபீலிங்கோட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவன் ஏதாச்சும் பேசிட்டு வரலாம்ல. நீங்க ஏதாச்சும் சொல்லுங்கண்ணா. வீட்டுக்கு போறதுக்கு 1/2 hour ஆகும். அது வரையும் இப்படி உம்முனேவா வருவாங்க? டேய், நான் என்னடா சொல்றது? சரி இரு, அந்த பொண்ணுகிட்ட நான் பேச்சு கொடுத்து பாக்குறேன். வேற என்ன பண்ண முடியும்? அவன் பாரு எப்படி உம்முன்னு வேடிக்கை பார்த்துட்டு வரான்னு. என்னமோ இந்த ரூட்டையே பார்க்காத மாதிரி. கார்த்தி மச்சான். சொல்லு விஸ்வா. என்னடா? டேய் மச்சான், ரொம்ப அமைதியா வரேன். எப்பவுமே ஏதாச்சும் கலகலன்னு பேசிட்டே தானே இருப்பேன். இன்னைக்கு என்னடா ஆச்சு? ஏதாச்சும் பேசிட்டே வா. டேய், நீ சும்மா வண்டி ஓட்டுறியா? எனக்கு பேசுற மூட்லாம் இல்ல. நான் வெளியே வேடிக்கை பார்த்துட்டு வரேன், நீ வண்டி ஓட்டு. டேய், என்னடா மச்சான் இப்படி சொல்றியே? விஸ்வா, சரி சரி. சரி இரு. மீரா. சொல்லுங்க சார். என்னது சாரா? அம்மாடி, நேத்து வரையும் சார்னு கூப்பிட்டது ஓகே. பட் இன்னைக்கு நீ கார்த்தியோட வைஃப். கார்த்திக்கு நான் யாருன்னு தெரியும்ல, அண்ணா. அப்போ எந்த முறையில என்ன கூப்பிடணும்? மாமான்னு கூப்பிடுமா? ஆமாமா, முறைக்கு நீ என்ன மாமான்னு தான் கூப்பிடணும். சரி சரிங்க மாமா, இனிமே உங்களை நான் மாமானே கூப்பிடுறேன். பரவாயில்லையேமா, சொன்ன உடனே புடிச்சுக்கிட்டேன். சூப்பர்மா. இவங்க ஏன் இவ்ளோ டல்லா இருக்காங்க? ஒருவேளை நம்ம வீட்டுக்கு வர்றது பிடிக்கலையோ? கண்டிப்பா எப்படி பிடிச்சிருக்கோம்? திடீர்னு காலையில மேரேஜ்னு சொல்லி தாலி கட்டி கூட்டிட்டு வந்தா எந்த பொண்ணாலதான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஆம், என்னடா அபி? நான் பின்னாடி வரட்டுமா உங்ககிட்ட? சரிடா, வா. அண்ணா பாத்து கொடுங்க, நான் புடிச்சுக்கிறேன். அபி பாத்து பொறுமையா போ. அபி பாத்து பொறுமை மெதுவா வா. மீரா, மீரா. அபி அமைதியா இருடா. அவங்க டயர்டா இருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க இப்பதான் நம்ம வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வராங்கல்ல, வெளியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே வராங்க. சோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியா இருக்கணும் பாப்பா. அப்பா, மீரா ஏன் அமைதியா வரா? எப்பவும் ஜாலியா என் கூட விளையாடுவாள்ல, இன்னைக்கு எப்படி இருக்கா? ஆம், அது ஒன்றும் இல்லடா. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வராங்கல்ல, அதான். அதுக்கா? அபி, மீரா, உனக்கு பயமா இருக்கா? பயமா? இல்லையடா, நான் எதுக்கு பயப்படணும்? என்ன கேக்குற? இல்ல, நீ இப்பதான் எங்க வீட்டுக்கு வர போறல, அதான் பயமா இருக்கான்னு கேட்டேன். இல்லடா, பயமாலாம் எதுவும் இல்ல. நீ இன்னைக்கு அழகா இருக்க தெரியுமா? இந்த Dress உனக்கு சூப்பரா இருக்கு. அப்படியா? தேங்க்யூ. நான் உன்கிட்ட வரட்டா? அபி அமைதியா இரு. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னல, நீ அப்பா கிட்டே இரு. சரி. அபி வா. இல்ல, உனக்கு டிஸ்டர்பா இருக்குமா நான் வந்தா? அப்படின்னு யார் சொன்னாங்க? அப்பாதான் சொன்னாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க வா. இல்ல பரவாயில்ல, அவ என்கிட்டே இருக்கட்டும். அது வந்தா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டான், அதான். இல்ல சார், பரவாயில்ல. அபி குழந்தை தானே, கொடுங்க. அபி இங்க வா. அண்ணா பரவாயில்லையே, நாம செய்ய நினைச்ச வேலைய அபி சிறப்பா பண்ணிட்டான். 2 பேரும் அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை பேசிக்கிட்டாங்களே. ஆமா விஸ்வா, நானும் அதுதான்டா பாத்துட்டு இருக்கேன். இவகிட்ட மட்டும்தான் 2 பேரும் பேசுறாங்க. பரவாயில்ல, போக போக எல்லாம் சரியாயிடும்லண்ணா. கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும். சரியானா சந்தோஷம்தான். கார்த்தி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னா கண்டிப்பா இருப்பான். மீரா, இனிமே நீ எங்க வீட்ல தான் இருப்பல? ஆமாடா அபி. நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன், சரியா? யாரும் உன்னை திட்ட
திட்டவே மாட்டாங்க. பாட்டி நல்ல மம்மு செஞ்சு தருவாங்க. தாத்தா வெளியெல்லாம் கூட்டு போவா தெரியுமா. நான் அப்பா கூட பைக்ல டொர்லாம் போவேனே. இனிமே நீயும் வா, நாம 2 பேரும் சேர்ந்து போலாம். சரிடா. அப்பா நம்ம பைக்ல போவோம்ல, அப்போ நம்ம மீராவி கூட்டு போலாமா? ஆ, சரி அபி, கூட்டிட்டு போலாம். மீரா ஜாலி ஜாலி. பாத்தியா அப்பா கூட்டு போற சொல்லிட்டாருல. இனிமே நம்ம 2 பேரும் ஜாலியா அப்பா கூட போலாம். எங்கே உனை கூட்டிச் செல்ல சொல்வாயந்த காதில் மெல்ல என் பெண்மையும் இழைப்பாரதே. அண்ணாவும் அண்ணியும் வந்துட்டாங்க. கார் வந்துருச்சு. ஆமா ஆமா. என்ன ஆர்வம் அண்ணிய உள்ள கூட்டிட்டு போறதுல? ஆமால, எனக்கு காசு வரப்போகுது. நல்லா அண்ணா கிட்ட வசூல் பண்ண போறேன். இனியா அண்ணாவே டென்ஷனா இருக்கான்ல, உனக்கு புரியும்ல, இப்படிலாம் விளையாடக்கூடாது. மா அடா, இதெல்லாம் ஒன்ஸ் தான் நீ கிடைக்கும். விடுங்க அண்ணி, அவ சின்ன பிள்ளை தானே, ஆசைப்படுறத செய்யட்டும். அதானே பார்த்தேன், அவளை ஒண்ணு சொல்லிடக்கூடாது, உடனே வந்துருவியே. ஆமா, என் பிள்ளை ஏதாச்சும் சொன்னீங்கன்னா கேட்காம இருந்துருவனா? அப்படி சொல்லுங்க அத்தை. என் அத்தைனா அத்தை தான், பாத்துக்கோங்கம்மா. அத்தை மட்டும்தான் எப்பவும் எனக்கு சப்போர்ட். ஆமாடி, ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க? ஏய், நீ எந்த அர்த்தத்துல சொல்றன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நிஷா, என்னடா சொல்ற? என்ன அர்த்தத்துல சொல்றான்? அம்மா, இவளுக்கு வேற வேலையே இல்ல, சும்மா எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாச்சும் சொல்றதுதான் வேலை. எதுவும் இல்லம்மா. என்னமோ பண்றீங்க, என்னன்னு தான் தெரியல. சரி, அங்க பாருமா, கார் வந்துருச்சு பாரு. ஹை, அண்ணி அழகா இருக்காங்கல்ல? அண்ணாவும் அண்ணியும் சூப்பரா இருக்காங்க. ஆமாடா, பாக்குறதுக்கு ஜோடி பொருத்தம் அம்சமா இருக்கு. 2 பேரும் அழகா இருக்காங்க. வாங்க நீ. மீரா வாடா. வராத்த. இனியா ஆரத்தி எடுமா. சரிங்கம்மா. அண்ணா வெயிட்டா போடுங்க. இனியா, என்ன கேக்குற? என்னண்ணா நீங்க, உங்களுக்கும் அன்னிக்கும் ஆர்த்தி சுத்தி இருக்கால, எனக்கு காசு எதுவுமே கொடுக்காம விட்டாலும் நான் உள்ளேயே விட மாட்டேன் பாத்துக்கோங்க. நான் தான் உங்களுக்கு நாத்தனார் அண்ணி, எனக்கு தெரியாது. அண்ணா கிட்ட கேட்டு காசு வாங்கி கொடுக்குறீங்க. நீங்க எப்படி கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் நான் உள்ள விடுவேன் பாத்துக்கோங்க. என்ன நானா? ஆமா, நீங்க தான் அண்ணி. இப்போ எங்க அண்ணாக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவரு உங்களோட ஹஸ்பண்ட் தானே. நான் கேட்டாதான் கொடுக்க மாட்டேன்றாரு. பட் வைஃப் கேட்டா கொடுக்காம இருக்க மாட்டாருல. சோ நீங்க தான் கேட்டு வாங்கி கொடுக்கணும். சீக்கிரம் சீக்கிரம் கொடுக்க சொல்லுங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன். ஃபாஸ்ட். ஆமாப்பா, நாத்தனார் சொன்னா கேட்டுதானே ஆகணும். சீக்கிரம் கொடுத்துருங்க, இல்லனா வீட்டுக்குள்ளேயே விட மாட்டான். இவர்கிட்ட எப்படி கேக்குறது? இனியா, இந்தா. அப்பா, நல்ல வேலை அவரே கொடுத்துட்டாரு. சூப்பர்ண்ணா, தேங்க்யூ. வாலு, அதான் உனக்கு கிடைச்சிருச்சுல. போ, இந்த ஆளத்தை ஊத்திட்டு வா. அதுக்குள்ள அவங்க 2 பேரையும் உள்ள கூட்டிட்டு போறேன். சரிங்கம்மா. கார்த்தி, அம்மாடி மீரா, 2 பேரும் வலது கால் எடுத்து வச்சு ஜோடியா வீட்டுக்குள்ள வரணும், சரியா? வீட்டுக்குள்ள வாங்க. அப்புறம் பூஜை ரூம்ல போயிட்டு விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு வரலாம், சரியாம்மா? வாங்கப்பா. மீரா, இந்த 2 குத்து விளக்கையும் ஏத்துமா. சரிங்க அத்தை. நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்கப்பா. விநாயகா, என் பையனுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இந்த பிள்ளைங்க அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். நீ தான் அவங்களுக்கு துணையா இருக்கணும்ப்பா. இந்த வாழ்க்கைய 2 பேருமே ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிக்கணும். நீங்க தான்ப்பா துணையா இருக்கணும். வாங்கப்பா, ஹால்ல போய் உட்காரலாம். மாலையெல்லாம் கழட்டி வச்சோன்னே தான் நிம்மதியா இருக்குல்லம்மா. அதே ஒரு வெயிட்டா இருந்திருக்கும் 2 பேருக்கும். அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. இங்க பாருடா, இனிமே இது உன்னோட வீடு. எல்லார்கிட்டயும் சகஜமா நல்லா பேசணும், சரியா? இப்படி பயந்து பேசக்கூடாது. நாங்க என்ன பேயா பிசாசா, புலியா பூதமா சொல்லு? நாங்களும் இந்த வீட்டு ஆளுங்க தானே. நான் உனக்கு அம்மா முறைக்கு தான் வருவேன். நீ என்ன வாய் நிறைய அம்மானே கூப்பிடலாம், சரியா? சரிங்கம்மா. பட்டு, நம்ம பேரனும் பேத்தியும் அம்சமா இருக்காங்க பாத்தியா? ஆமாங்க, என் கண்ணையே பற்றும். என் பிள்ளைங்க 2 பேருக்கும் சுத்தி போடணும் பாத்துக்கங்க. அவ்வளவு அம்சமா இருக்காங்க. என்னப்பா பேராண்டி, வெக்கப்படுறியோ? தாத்தா,
ஏங்க சும்மா இருங்க. பேரனை நோண்டலன்னா உங்களுக்கு தூக்கமே வராது பாத்தீங்களா? அவனே எப்படி உக்காந்துகிட்டு இருக்கான், அவனை சும்மா நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. சரி சரி, இங்க பாருடா பேத்தி, நடந்ததெல்லாம் நடந்துருச்சு. எதை பத்தியும் யோசிக்காதா, சரியாம்மா? சந்தோஷமா இருக்கணும். ம் சரிங்க தாத்தா. வசந்தி என்ன ஆச்சு? சிவகாமி எங்க? அண்ணி பால் தான் காய்ச்சிட்டு இருந்தாங்க, வந்துருவாங்க நீ. சரி சரி. அக்கா வந்துட்டேன். சிவகாமி உன் கையாலே குடுமா. அக்கா நீங்களே. அட நான் கொடுத்தா என்ன, நீ கொடுத்தா என்னம்மா, குடு. சரிங்கக்கா. கார்த்தி, மீரா, இந்தாங்கம்மா. 2 பேரும் இந்த பாலை மாத்தி மாத்தி குடிங்க. என்ன அம்மா, அதெல்லாம் எதுவும் வேண்டாமா? ஐயா அதெல்லாம் சம்பிரதாயம் ஐயா. கல்யாணம் ஆன புது ஜோடிக்கு இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல. எப்படியா இதெல்லாம் செய்யாம இருக்க முடியும்? செஞ்சுதாயே ஆகணும். பால் தானே, அது குடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க. இந்தா நீ கொஞ்சம் குடிச்சிட்டு பேத்திக்கிட்ட கொடு, பேத்தி கொஞ்சம் குடிச்சிட்டு உன்கிட்ட கொடுக்க போறா. பால் குடிக்கிறதுக்கெல்லாம் எப்படி व्यसனப்பட்டா எப்படியா? இந்தா சிவகாமி குடுமா. ஷோ, என்ன பண்றாங்க? வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. இப்படி கோவப்படவும் முடியல. அம்மா, கார்த்தி சொன்னா கேளுப்பா. இதெல்லாம் சம்பிரதாயம், செஞ்சுதான் ஆகணும். நீ கொஞ்சம் குடிச்சிட்டு மீராக்க கொடு. சரிங்க அத்தை. நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்று என் காதிலேதோ சொன்னது, இதுதான் காதல் என்பதா, இளமை பொங்கிவிட்டதா? நல்லபடியா சம்பிரதாயம் எல்லாம் முடிச்சாச்சு. சரி 2 பேருமே சரியா தூங்கி இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும்ல. இனியா அண்ணிய ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போமா. சரிங்கம்மா. கார்த்தி சொல்லுங்கம்மா. அவ்வளவுதான்ப்பா, நீயும் ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. எல்லா சம்பிரதாயமும் முடிஞ்சதாம்மா? இப்போ எல்லாம் முடிஞ்சதுப்பா. ஓகேம்மா, நான் ரூமுக்கு போறேன். சரிப்பா போ. அது ஒன்றும் இல்லை மீரா, என்னடா அவன் அப்படி போறான்னு நினைக்காத. அது பட்டு வேட்டி சட்டையிலே காலையில இருந்து இருக்கான்லம்மா, அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கும்னு நினைக்கிறேன். போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி ரெஸ்ட் எடுத்தானா சரியாயிடுவான். சரியாம்மா? நீ எதுவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, என்னால் எல்லாமே புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் என்கிட்ட சமாளிக்க வேண்டாம் அத்தை, எல்லாம் தெரிஞ்சுதானே. ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை. மீரா நீ நான் எதுவுமே நினைக்கல அத்தை, எனக்கு எல்லாமே புரியும். அவர் இவ்வளோ தூரம் பொறுமையா இருந்ததே பெரிய விஷயம் அத்தை. இப்ப கூட ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னா எப்படி அத்தை? என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆமாடி, நீ எவ்வளோ அழகா புரிஞ்சுக்கிட்டம்மா. நீ மட்டும் என்னடா, உன் அக்கா பண்ண தப்புக்கு உன் அப்பா அம்மாக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்க. கடைசி நிமிஷத்துல ஒரு பொண்ணு இந்த முடிவு எடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதை நீ பண்ணியிருக்க. உன் மனசும் எவ்வளோ கஷ்டப்படும்னு என்னால புரிஞ்சுக்க முடியும்டா. நீ கவலைப்படாத, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, எல்லாம் சீக்கிரமா மாறும். அண்ணி உங்களுக்கு என்னோட ரூம் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கீனியா அண்ணி? ஒரு கொஞ்ச நேரம் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போதைக்கு ரூம் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணல அண்ணி, அதனாலதான் உங்களை இங்கே ஸ்டே பண்ண சொன்னாங்க. நீங்க படுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுனா ரெஸ்ட் எடுங்க, பிகாஸ் நீங்களும் டயர்டா இருப்பீங்கல்ல அண்ணி. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா உங்க ட்ரெஸ்ஸு அது வந்து இனியா அம்மா வீட்டுக்கு போய் கொடுத்து விடுறேன்னு சொன்னாங்க. அம்மா கொடுத்து விடுவாங்க. அண்ணி நான் என்னோட சுடிதார் கொடுக்குறேன், போட்டுக்கிறீங்களா? என்கிட்ட சாரிலாம் இல்லை அண்ணி, நான் சுடி தரேன், போட்டுக்கோங்க. எவ்வளோ நேரம் இதே மாதிரி ட்ரெஸ்ல உட்காந்துருப்பீங்க, உங்களுக்கும் கசகசன்னு இருக்கும்ல. அவங்க கொடுக்குறப்ப கொடுக்கட்டும் அண்ணி, நீங்க சுடி போட்டுக்கிறீங்களா? இல்லை இனியா பரவாயில்ல, எனக்கு இதே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. அம்மா ட்ரெஸ் கொடுத்து விடுறேன்னு சொன்னாங்க, கொண்டு வந்துருவாங்க. இல்லை பரவாயில்ல இனியா, இருக்கட்டும். என்ன அண்ணி சொன்னாலும் கேட்க மாட்டேன்றீங்க. சரி அண்ணி, நீங்க கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. ஈவினிங்குள்ள ட்ரெஸ் வரலன்னா நான் என் ட்ரெஸ் கொடுக்குறேன், போட்டுக்கோங்க. சரி அண்ணியா. ஓகே அண்ணி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் கீழே போறேன் அண்ணி. சரி. அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருப்பாங்களா? கண்டிப்பா சித்தியும் சித்தப்பாவும் வீட்டில தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா என்ன பண்றாருன்னு தெரியல, ரொம்ப வருத்தப்படுவாரா என்னமோ. ஷோ, என் நினைப்பு ஃபுல்லா அங்கேயே இருக்கு. என் அப்பா வருத்தப்படக்கூடாது, அப்படி நல்லா இருக்கணும். சார் வேற வெளியே கோபத்தை காட்டிக்கலனாலும் கண்டிப்பா அவர் கோவமா தான் இருக்காரு. அவரு கடைசியா பேசிட்டு ரூமுக்கு போனதுலயே தெரிஞ்சது அவர் கோவமா தான் இருக்காருன்னு. நான் எப்படி சமாளிக்க போறேன், என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. வீட்டுல எல்லாரும் எதுவும் காமிச்சிக்காம நல்லா பேசுறாங்க, ஆனா அவருக்கு ஏற்பட்ட அவமானம் இல்லாம இருக்காதுல்ல.
அவர் என்ன பண்ண போறாரோ எனக்கு தெரியல. கோவமா தான் இருப்பாரா? ஷோ, நான் என்ன பண்ண போறேன்? ஆனா என்ன பண்ண முடியும்? கோபத்தை காட்டினாலும் நான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்லை. என் அப்பாக்காக கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அவருக்கு கோவமா இருந்தாலும் அத நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எங்க குடும்பத்தினால தானே ரொம்ப அவமானப்பட்டிருக்காரு. அவருக்கு கோவம் நியாயம்தான். இப்ப இந்த gift ஒண்ணுதான் கேடு. ஆ ஆ ஆ ச்ச, எவ்வளவு பெரிய அவமானம், அசிங்கம். எனக்கு என்ன நினைச்சா கோவமா வருது. ச்ச, கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா வேண்டான்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. ஆனா இவ்வளவு அவமானப்படுத்திட்டு நடந்தது ஒரு கல்யாணம், இதுல இந்த ஒரு gift ஒண்ணுதான் கேடு. அந்த gift வேற கொண்டு வந்து ரூம்ல அடுக்கி வச்சிருக்காங்க. ச்ச, இப்ப இருக்க மனநிலைமையில இந்த gift தான் பார்க்க போறேன் பாரு. இப்ப கல்யாணம் பண்ணி வைங்க நானா கேட்டேன். கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணி இவ்வளவு பெரிய அவமானம். ஃபிக்ஸ் பண்ணது ஒரு பொண்ணு கூட, கல்யாணம் நடந்தது ஒரு பொண்ணு கூட. என் லைஃப் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. யாரும் அவமானப்படக்கூடாதுன்னு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் இந்த லைஃபை எப்படி வாழ போறோம்னு எனக்கு தெரியல. ஆரம்பிச்சதே ஒரு கசப்பான அனுபவத்தினால. எப்படி எனக்கு என்னால முடியல. ஒவ்வொரு பையனுக்கும் கல்யாண லைஃப்னா எவ்வளவு கனவு இருக்கும். ஆனா எனக்கும் தான் நடந்திருக்கு இன்னைக்கு கல்யாணம். ச்சே. ஆ இப்படிதான் இவ்வளவு சுயநலமா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணுன்றதுக்காக மத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு எப்படிதான் தெரியுதோ. பெத்தவங்களை பத்தியே யோசிக்கல, மத்தவனை பத்தியா யோசிக்க போறாங்க. பிடிக்கலன்னா அப்பவே சொல்லி இருந்திருக்கலாம். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு நிம்மதியா இருந்திருப்பேன். அதை விட்டுட்டு கல்யாண மண்டபத்துல அவமானம், அதுக்காக இன்னொரு பொண்ணு கல்யாணம். அப்பா, என் லைஃப் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. இதுல வீட்டுக்கு வந்த உடனே அந்த சம்பிரதாயம் இந்த சம்பிரதாயம்னு ஒன்னொன்னா மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கே, அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அந்த பொண்ணு இடத்துல இருந்து கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டேன்றாங்க. ச்சே. நேத்து வரையும் அக்காக்கு புருஷனா வர போறாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. இன்னைக்கு அவங்களுக்கே புருஷன்றப்போ அவங்களால எப்படி ஏத்துக்க முடியும்? என்னால ஏத்துக்க முடியல. ஷோ, எப்படி எப்படி என் லைஃப நான் வாழ போறேன்னு எனக்கு தெரியல. ஹாய்! வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட உறவுகள் யாருக்காச்சும் பிறந்த நாள்னா, அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். யாராச்சும் திருமண நாள் கொண்டாடுறீங்கன்னா, அவங்களுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்பவும் லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கணுங்க. இப்போ நாம வீடியோ பத்தி பேசலாம். நேத்து நெறைய பேர் எனக்கு நல்லாவே கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நெறைய பேரு வந்து உணர்ச்சி பூர்வமா வந்து, நாங்க எங்க அப்பாவ மிஸ் பண்றோம். அதே மாரி அப்பாவும் பொண்ணும் பிரியறப்போ அந்த எமோஷன் நல்லா இருந்துச்சு. எமோஷனலா இருந்தாலுமே வீடியோ நல்லா இருந்ததுன்னுலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க் யூ ஸோ மச்ங்க. அப்புறம் இன்னைக்கு வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வீடியோல வந்து கார்த்திக்கும், மீராவும் வீட்டுக்குள்ள போற மாரி தான் நான் காமிச்சிருப்பேன். அப்புறம் சில சில சம்பிரதாயங்கள் எப்பயும் நடக்கிற மாரி தான். அதெல்லாம் காமிச்சதுக்கப்புறம் ஃபைனலா வந்து இவ்ளோ நேரம் வந்து கார்த்திக் வந்து ஒரு கோவப்படாம, அமைதியா எல்லாருக்காகவும் பொறுத்து போனாரு. பட் ஒன்ஸ் அப்பான் அ டைம் அது வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகி வெளிய வரும்ல. அந்த மாரி இன்னைக்கு வந்த சிச்சுவேஷனையும் நீங்க பார்த்துருப்பீங்க. பிகாஸ் ஒரு பையன் இடத்துலேருந்து யோசிச்சு பார்த்தா மட்டும் தான் அவனோட கஷ்டம் என்னன்னு தெரியும். ஸோ அந்த சிச்சுவேஷன்லயுமே கார்த்திக் வந்து அந்த பொண்ண பத்தியும் யோசிக்கிற மாரி தான் நான் காமிச்சிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. பிகாஸ் வந்து 2 பேராலயுமே அவ்வளோ சீக்கிரம் அந்த லைஃப்பை ஏத்துக்க முடியாது. அவங்களுக்கு வந்து டைம் தேவைப்படும். ஸோ பார்க்கலாம் அவங்களோட சீன்ஸ் எப்படி வரும்னு. பிகாஸ் நான் இன்னைக்கு முடிக்கிறப்போ நீங்க கரெக்ட்டா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கார்த்திக்குக்கு வந்த கிஃப்ட்ல வந்து ஸ்ரீயும் அனுப்புன மாரி நான் அனுப்பியிருப்பேன். அ இதுக்கு முன்னாடி நான் அந்த சீன காமிக்கல. இந்த இடத்துல காமிக்கணுன்றதுக்காக தான் நான் அத வந்து அன்னைக்கு மென்ஷன் பண்ணாம வச்சிருந்தேன். இப்போ எனக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ கடைசியா பார்த்துருப்பீங்க. ஸ்ரீயோட கிஃப்ட் வந்து கார்த்திக்குக்கு வந்திருக்கும். பட் ஆனா அவரு கோவத்துல வந்து எந்த கிஃப்ட்டுமே வேணான்னு அப்படியே தள்ளி போட்டு உடைச்சு எல்லாம் பண்ணியிருப்பாரு. பட் கண்டிப்பா அந்த கிஃப்ட்ட பார்க்குற மாரி சிச்சுவேஷன் வரும் இல்லைங்களா? அது வராமலாம் இருக்காது. ஸோ
அந்த ஸ்ரீ குடுத்த கிஃப்ட் உண்மையாவே ஸ்ரீ தான் குடுத்தாங்களா? என்னோட கொஸ்டின் அதுதான். பிகாஸ் அப்படி குடுத்திருந்தாங்கன்னா, எந்த சிச்சுவேஷன்ல அவங்க கிஃப்ட் அனுப்பியிருப்பாங்க? அப்படிங்கிறது தான் எனக்கு கொஸ்டின். ஸோ பார்க்கலாம் யார் யாரெல்லாம் கரெக்ட்டா கமெண்ட் பண்றீங்கன்னு. பிகாஸ் அதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் எபிசோட் இல்லனா அதுக்கும் அடுத்த எபிசோட்ல நான் கண்டிப்பா ரிவீல் பண்ணிடுவேன். அது சீக்கிரம் தெரிய வந்துரும். அதுதான் உங்ககிட்ட கொஸ்டினா கேட்கிறேன். பார்க்கலாம் எத்தன பேர் கரெக்ட்டா சொல்றீங்க. அந்த கிஃப்ட் வந்து ஸ்ரீ தான் அனுப்புனாங்களா? அ அப்படி அனுப்பியிருந்தாங்கன்னா, எந்த சிச்சுவேஷன்ல வந்து கார்த்திக்குக்காக அனுப்பியிருப்பாங்க? அதுதான் என்னோட கொஸ்டின். பார்க்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணிடுவீங்க. பிகாஸ் ஸ்டார்ட்டிங்லேருந்தே இப்போலாம் வந்து ஸ்டோரிய நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்றீங்க. நான் எடுக்கிற சீன்ஸும், நீங்க சொல்ற சீன்ஸும் மேக்ஸிமம் சேமா தான் இருக்கு. ஸோ பார்க்கலாம் யாராச்சும் கரெக்ட்டா கெஸ் பண்றீங்களான்னு. கெஸ் பண்றீங்கன்னா, அவங்களோட ஐடியா நெக்ஸ்ட் வீடியோல நானு வந்து கண்டிப்பா சொல்றேங்க. அப்புறம் நேத்து நம்ம எந்த கொஸ்டின்ஸுமே கேட்கல. இருந்தாலும் நெறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்ஸுங்க. இன்னைக்கு வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவ ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, ஹைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க எல்லாரையுமே நான் அடுத்த வீடியோல மீட் பண்ண வரேங்க. பாய்.